3 மாநாடுக்கு என் புருஷன் போனான். கந்து வெட்டிக்கு கடனை வாங்கிட்டு போனான். ஆட்டோவை வெட்டி கடை ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டான் ஃபைனான்ஸ்காரன். நீ புருஷன் எங்கே போனான்னு தெரியல, 2 பிள்ளைகளை படிக்க வைக்காமல் கஷ்டப்படுக்கிறான்னு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த நிலைமை பல ரசிகர்களுக்கு இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு குடும்பம் முக்கியம், உங்கள் குழந்தைகள் முக்கியம், உங்கள் அப்பா அம்மா முக்கியம். அதனால் உங்கள் உழைப்பை உங்களை நம்பி நீங்கள் வாழ்க்கை நல்க. ஒரு நடிகன் படத்தில் 50 பேர் அடிக்கலாம், படத்தில் நல்லவங்க மாதிரி நடிக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஏன்னா அவருக்கு அரசியலுக்காக சம்பந்தம் இல்லாமல் நான் 8 கோடி மக்களும் விஜய் திட்டினா 8 கோடி மக்களையும் திட்டுற மாதிரியா? விஜய் இதை சொன்னால் 8 கோடி மக்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் 8 கோடி மக்கள் உங்களுடைய மக்கள்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சம்பாத்தியம் பண்ண பணத்துக்கெல்லாம் மக்களுக்கு கொடுங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்கள், பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஏழை இளைஞர்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஏழை ரசிகர்களுக்கு உதவி பண்ணுங்கள். எதாவது பண்ணுறாரா? நீங்கள் அதை செய்யுங்க சார். அதுக்கப்புறம் 8 கோடி மக்கள் விஜய் அப்படின்னு சொல்லுங்கள். பேச்சு ஜாலத்துக்காக எதுவும் பேசக்கூடாது. யாராவது எழுதி கொடுக்கறத பேசுகிறதுனால நீங்கள் இந்த நாட்டை பிடிக்கிறக்கூடாது. ஏன்னா அவரோடு இருந்தவன் என்கிற முறையில் இந்த நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன்.